ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.6 16ஆம் என்ன கொடுத்துருக்கணும்? 6,4 மற்றும் 1,-7 ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை எக்ஸ் அச்சு எந்த விகிதத்தில் பிரிக்கும்? இந்த ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டை எக்ஸ் அச்சு எந்த விகிதத்தில்? 6,4 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். எக்ஸ் 6 ஒய் 4 இங்கே எழுதுக்கிறோம். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. ஓகே, இது ஒய் டேஷ் மைனஸ் கோஆர்டினேட்டு, இது எக்ஸ் டேஷ். ஓகே, 1 - 7 கீழே இருக்கும். எக்ஸில் +1, ஒய்க்கு -7. இதை எக்ஸ் அச்சு இந்த ரெண்டு புள்ளியை இணைக்க போகும். எக்ஸ் அச்சு எந்த வீதத்தில் பிரிக்கும்? அப்ப எக்ஸ் கோஆர்டினேட்டுங்கல இது என்ன ஆயிரும்? எக்ஸ், 0 ஆயிரும். எக்ஸ் அச்சு மேல ஒரு புள்ளி இருந்துச்சுன்னா எக்ஸ், 0, அதாவது ஒய் கோஆர்டினேட் 0 ஆயிரும். ஸோ இதை வந்து x1 y1 வச்சுக்கிடுவோம், இதை x2 y2 வச்சுக்கிடுவோம். பிரிக்கிற விகிதம் mn வச்சுக்கிடுவோம், இது xyன்னு வச்சுக்கிடுவோம். பிரிவு சூத்திரம் mx2 + nx1 / m + n, my2 + ny1 / m + n தான் பிரிவு சூத்திரம். ஓகே, இதில் y கோஆர்டினேட் 0 இருக்கனால நான் y இதை மட்டும் எடுக்கிறேன். ஓகே, mn என்னன்னு தெரியாது. x1 வந்து 6ன்னு வச்சுக்கிறேன், y1 4, x2 1, y2 -7, m எம்மா இருக்குது, n என்ன இருக்குது, xy வந்து 0வா இருக்குது, x வந்து எக்ஸாவே இருக்கு. ஓகே, இப்போ ஒய் கோஆர்டினேட் மட்டும் எடுக்கிறேன். ஏன்னா ஒய் கோஆர்டினேட் மட்டும் 0 இருக்கனால அதை மட்டும் ஈக்குவேட் பண்ணால் m/n என்னன்னு தெரிஞ்சிடும். m y2 + n y1 / m + n, ஒய் கோஆர்டினேட் மட்டும் எடுக்கிறேன். ஸோ ஈக்குவேட் பண்ணோம்னா -7m + 4n = 0, அதாவது -7m = -4n, அதாவது m/n = 4/7. ரெண்டு மைனஸ் கேன்சல் ஆயிடும். ஸோ 4:7 தான் இதனுடைய ஆன்சர். ஆப்ஷன் 3. ஓகே, m/n = 4/7, அதாவது 4:7. இது ஆப்ஷன் 3 தான் இங்கே இருக்குது. 4:7 எங்கேயோ கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த எக்ஸ் இது நமக்கு தேவையில்லை, ஒய் கோஆர்டினேட் மட்டும் 0 இருக்கனால எடுத்து ஈஸியாக கண்டுபிடிக்கும்.